இருந்தோம் இருக்க அம்பிகை பார்வரா தேவியானவள் ஆமோ ஆமம்மா அத்தானே பகவானே அருகையோட வார்த்தை கேளோ கோபம் வருதா பாரில் உள்ள வடிகளவை பத்தினிகள் பார்க்க வேணும் பார்க்க வேணும் உலகில் உள்ள வடிகளவை படியளப்பை உத்தமைகள் பார்க்க வேணும் பார்க்க வேண்டும் நாட்டில் உள்ள வடிகளவை நாயகியால் பார்க்க வேணும் இந்த நாட்டில் உள்ள படியளவை நாயகியால் பார்க்க வேணும் மைக்கில் எல்லாம் இது நீ ரொம்ப அழகுக்கா ஹலோ 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 நீ பூலோகம் வந்தால் கைலாசம் இருளாகவே இருக்கும். அப்படியா சுவாமி? கைலாசத்துல சக்திமயம் வேணும், இல்லை என்றால் சிவன்மயம் வேண்டும். 2 பேர் இல்லைன்னா அப்படித்தான். ஆமா. அப்ப ஆண்கள் இல்லாத வீடு அற வீடு. ஆமோ ஆமாம்மா. பெண்கள் இல்லாத வீடு நல்லாவே இருக்காது. சரி. அப்ப பகவான் வாயே திறக்கப்படாது. ஆமா ஆமா. உன்னை கூட்டிக்கிட்டு போறது ஒண்ணும் பெருசு இல்ல, பெருசு கிடையாதம்மா. அதாவது ஓலப்பாயில ஆமா மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி சலசலன்னு நீ பேசிக்கிட்டே வருவ. நீ கைலாசத்திலே இரு, வள வள வளவளன்னு பேசக்கூடாது. ஆமா. அப்படி சொல்லி இருக்கும் போது 2 வீர்களும் ஒன்று கூடி ஆமோ ஆமாம்மா எங்கே வராங்க தெரியுமா? எங்கேயுமா இருவர் வருகிறார்கள். கைலாசம் தான் கடந்து கருளை ஜங்கலி வாழ விட்டு கைலாசம் தான் கடந்து கருளை சங்கிலி வாரம் விட்டு பாழா நீரகல்லால் ஒரு சுடையா பாழா ஏரலையா ஒரு சிறப்பமா 2 நாட்டு கடலும் விட்டு 2 நாட்டு கடலும் விட்டு ஐயக போக பட்டணமா 2 நாட்டு கடலும் விட்டு 2 நாட்டு கடலும் விட்டு ஏக போக பட்டணமா இப்படி அங்கிருந்து பயணமாகி வனத்திலே வரும் பொழுது ஆமோ ஆமாம்மா அம்மா பார்வதி ரதத்தை நிறுத்த சொல்றா. சுவாமி சற்று ரதத்தை நிறுத்துங்கள் என்றாள். அறியாத புள்ள தெரியாத வேலை பார்க்கறான். என்ன வேலை பார்த்துட்டு வரான்? முனிக்கொப்பளை இருந்து அடிகொப்ப விட்டுறான். செட்டுக்காரரை மாத்தியாச்சு. சரி நீ அடிக்க பாப்போம், சவுண்ட் கொடுங்க. ஹலோ ஹலோ உள்ள போனதான் வருது. என்னம்மா கேட்கிறாள்? அப்ப சுவாமி ரதத்தை நிறுத்துங்கள்னா. சற்று ரதத்தை நிறுத்துங்கள் சுவாமி. முனிக்கொப்பளை இருந்து அடிகொப்ப விட்டுறான். அறியா பிள்ளை தெரியாத காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதாவது செய்யக்கூடிய தொழில் தெய்வமா நினைச்சு பார்க்கணும். தெய்வமா நினைச்சு பார்க்கணும், எந்த தொழிலா இருந்தாலும் சரி. அதேதான். ஆமா. பார்வதி என்ன ரதத்தை நிறுத்த மேலக்கார அண்ணாவிகள் உடனடியாக அம்மன் ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பால் அழைக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே இசை கலைஞர்கள் உடனடியாக அம்மன் ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிபியும் கொட்டும் உடனே கோயிலுக்கு வரணுமா? என்ன பிபியும் கொட்டும் உடனே கோயிலுக்கு வரணுமா? வந்துருவாங்க. சரி சரி பார்வதி. என்ன? அதாவது அவன் வெட்டுறான் அறியாத புள்ள. ஆமா. அவன் அம்மார் விழுந்தா நீ போய் காப்பாத்து. நீ போய் காட்சி. அப்பா என்று விழுந்தால் நான் போய் காப்பாற்றுகிறேன் பார்வதி என்றாள். அம்மா என்றும் சொல்லவில்லை அப்பா என்றும் சொல்லவில்லை செத்தேன் என்று சொன்னான் செத்தும் தானே செத்தேன் என்று சொன்னானே செத்தும் தானே போயிட்டானே.
அம்மா என்று சொன்னானா? இல்லை. அப்பாடு ஒரு வார்த்தை வந்துச்சா? நான் செத்தேன் என்று விழுந்தான், சுவாமி செத்தே விட்டான் ஐயா. அதாவது என்ன? வாயில வந்து எப்பங்க பார்த்தாலும் அபசகுணமான வார்த்தை வரக்கூடாது, வரவே வரக்கூடாது. ஒரு கல் தட்டினாலும் சரி, ஒரு புல் தட்டினாலும் சரி, அம்மா அப்பா வெற்றிவேல் முருகா, ஆமா, ஏ தாயே மாரியம்மா அப்படின்னு சொல்லணும். சரி. ஆமா ஆமா ஆமா. செத்தேன்னு சொன்னா செத்தே போயிட்டான் பாவி பெயர். ஆமா, அதனால சரி. அடுத்து அங்கிருந்து மறுபடி வர்றாங்க. எங்கே வருகிறார்கள்? நாகபடி அரசனோடாக கிணிந்தோம் இருப்பரை அறிந்து ஆமோ ஆமம்மா பிள்ளை வரம் கொடுக்க சொன்னா. சபாஷ். சக்தியுடைய அம்சத்திலே ஆமா 8 பரல் பிறக்க வேண்டும். கண்டிப்பா. ஏன்னா ஏட்டின் பிரகாரம் படி உள்ள வர இல்லைன்னு தான் இருக்கு. ஆமா, ஏட்டு எடுத்து பார்க்கணும். போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, என்ன பாவம் பண்ணியிருக்கீங்க, தெரியும். யாருக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கீங்க, யாருக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, அதை பார்த்து தான் நான் குழந்தை வரம் கொடுப்பேன் என்றார். சரி சரி. அதேதான். ஏபி என்ன ஊர்ல? ஆமா, ஏட்டு பாடம். உங்கள் ஏட்டை புரட்டி பார்த்து தான் நான் சொல்வேன். தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். ஆமா. அப்ப 1338 பக்கம் எடுத்து பார்க்காங்க. அவ்வளவு இது வாழ்ந்திருக்காங்க. உள்ள இல்லைன்னு தான் இருக்கு. ஆமா. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு காலத்துல அவனுடைய மனைவி மருத்துவர்களை பெண்ணாக பிறந்து கர்ப்பமாறுகளை கருகலைச்சிருக்கா. பாதகத்தை ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தாளா, ஒரு வயிறு வலி தலைவலிக்கு மருந்து கொடுத்தாளா? கொடுக்கல. கருவுல இருக்க சிசுவை கலைக்கிறதுக்குலாம் அவ மருந்து பார்த்து கொடுத்திருக்கா. அவளுக்கு எப்படியா பிள்ளை இருக்கும்? அவதான் அப்படி. சரி. நாகமுடி அரசன் சும்மா இருந்தானா? இரு, அவனோட ஏட்டையும் எடுத்து பார்க்கலாம். அவன் என்ன பண்ணிருக்கான்னு நீ சொல்லு. வேடவர் குலத்திலே பிறந்து சரியம்மா ஜோடி புறா, சரி, ஜோடி மான், அணில் பிள்ளை கீரி பிள்ளைய சுட்டு சுட்டு வேட்டையாடி சுட்டு தின்றுருக்கான். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணதால அவனுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தையே கிடையாது. நல்லதுக்கு காலம் இது கிடையாது. ஆமோ ஆமாம்மா. அப்ப அங்கிருந்து பயணமாகி சரி சக்தியுடைய அம்சத்திலே 8 வரல் பிறக்கணும். பிள்ளையார் கோயில் வரச்சலையா? மேலக்கார அண்ணாச்சி சீக்கிரம் வருவீங்களாம், கூப்பிடுறாங்க. பிள்ளையார் கோயிலுக்கு மேல ஒண்ணே கோயிலுக்கு வரணுமா? மேலக்கார அண்ணாதிகள் உடனடியாக அம்மன் ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால என்ன? சக்தியுடைய அம்சத்திலே 8 வரல் பிறக்க வேண்டும். ஆமோ ஆமம்மா. ஏன்னா பார்வதி வந்து கொஞ்சம் பிடிவாத குணம். கண்டிப்பா பெண்கள்னாலே பிடிவாத குணம் கண்டிப்பா உண்டு. ஆண்கள் விட்டு கொடுத்து வாழ்வார்கள். சரி சரி. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. இருக்குதா? அப்ப கொடுத்துட வேண்டியதானே. சரி. தொண்டை யார் பிடிச்சா? ஓ மைக் இல்லையோ? சரி சரி. அதனால அம்மோ அம்மம்மா அம்பிகை பார்வராதேவியானவள் சரி பிள்ளை வரம் கொடுத்தாதான் நான் கைலாசம் வருவோம்ங்க. இவர்கள் இருவருக்கும் குழந்தை வரம் கொடுத்தாதான் நான் கைலாசம் வருவேன் என்று பார்வதி கூறினாள். அப்ப சக்தியுடைய அம்சத்திலே 8 வரல் பிறக்க. சபாஷ். அந்த 8 வரலும் பிறந்தால் ஆமோ ஆமம்மா மச்சரி சிவனத்திலே மகிடாசுரனை சங்காரம் செய்வதற்கு இதுதான் சரியான நேரம் என்று குழந்தை வரம் கொடுத்தார்கள். மாகாளியாக பிறக்கணும். சபாஷ். அசுரனை அழிப்பதற்கு 8 காளியாக பிறக்கணும். ஆமோ ஆமம்மா. சூரனை சங்காரம் செய்வதற்கு சந்தடி அம்மாளாக வர வேண்டும். என் தாயாகிய சந்தடி அம்மனாக வந்து பிறக்க வேண்டும். அப்ப நாகராஜனுக்கு நாகக்கண்ணைக்கும் பிள்ளையாக இருக்கணும். சபாஷ். தேவர்கள் படும் அல்லல்களை தீர்க்கணும். மேலே இசை அண்ணாவிகள் உடனடியாக அம்மன் ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பார்கள் அழைக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அழைக்கப்படுகிறார்கள். அம்மனுக்கு அலங்கார பூஜை ஆரம்பிப்பதால் மேலே இசை அண்ணாவிகள் உடனடியாக அம்மன் ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பா. ரைட்டு. அருமையா இருக்கியா? ஆமா. பிள்ளை லேட்டா வந்தாலும் இவ்வளவு லேட்டஸ்டா வந்திருக்கான் பாரு. யாரு? ஆகையினாலே ஆமோ ஆமம்மா அம்பிகை பார்வதி 8 வரலை கொடுத்த உடனே சரி ஆண்டவன் சிவபெருமான் கையில இருந்து நாகலோகத்துக்கு வர்றாரு. கண்டிப்பா. நாகலோகத்திலே வந்து ஆமா எவ்வா நாகராஜா, ஏ அப்பா நாகராஜா, நாகராஜா வார்த்தை கொண்டு சொல்ல கேளு, சொல்ல கேளே. இந்த நோயை நான் நினைத்து எதற்காக தவம் இருந்தாய்
இருந்தேன். ஆமோ ஆமம்மா. இத்தனை வரவும் கொடுத்தாச்சு. சரி, அப்ப பிள்ளை வரம் கொடுத்தாச்சுன்னா அந்த ஆள்கிட்ட அப்ப பிள்ளை வரம் கொடுக்கணும்னா எடுத்தாத்தான் எல்லா கதையும் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா வருமா? அந்த காலத்துல குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடு, இப்ப கட்டுப்பாடு. ஆமா, அந்த காலத்துல எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் எந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் குழந்தை தட்டுப்பாடு தான். மறுபடியும் மாசமா இருக்கா. யாரு யாரு? இப்ப இருக்கவா. சரி, அப்போ உள்ளவளை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால ஆமா, அப்ப 8 பரலையும் கொடுத்த உடனே நாகக்கிழமை ஆற்றிலே சென்று நீராடி குளித்து சாரபானம் செய்து சரி பார்த்திருப்பாய் பெண்ணே என்று. கண்டிப்பா. அப்படியே வரக்கூடிய நேரத்துல ஆமோ ஆமம்மா. அப்ப ஆண்டவனுடைய அருளாலையும் சரி சக்தி அம்மாளுடைய அருளாலையும் ஆமோ ஆமம்மா. நாகமுடைய அரசனுடைய மனைவி இருக்காளை நாகக்கண்ணை சபாஷ். அவளுக்கு நாளான நாளையில எட்டு முட்டை நான் வெடிக்க எட்டு முட்டை வெடித்த போது ஒன்றாவது முட்டையிலை சந்தடியம்மாள் தான் பிறந்தாள். இரண்டாவது முட்டையில மாரியம்மாள் தான் பிறந்தாள். மூன்றாவது முட்டையிலை முத்தாரம்மா தான் பிறந்தாள். நாலாவது முட்டையிலை நாச்சியாரா தான் பிறந்தாள். ஐந்தாவது முட்டையிலை அந்த அரியநாச்சி தான் பிறந்தாள். ஆறாவது முட்டையிலை உச்சினி மகளை தான் பிறந்தாள். ஏழாவது முட்டையிலை அவ ஈஸ்வரியா தான் பிறந்தாள். அவ எட்டாவது முட்டையில அவ முட்டையிலை ஹலோ, பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நேமுதம் எடுக்க ஊருக்குள்ளே வர இருப்பதினால் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை விழாக்கக்கூடிய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள். நேமுதம் எடுக்கும் பக்தர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை விழாக்கக்கூடிய சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பேசுவாங்க. ஹலோ 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 ஆ ஹலோ ஹலோ முப்பிடாரி முத்தாரம்மா அவ அக்காரம் கேட்டு பேரும் பிறந்தவுடனே ஆமோ ஆமம்மா. அவ எப்படி அழகோடி எப்படி பிறந்தா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா பிறந்து வளர்ந்து வருகிற? அவளுக்கு வேம்பு வந்த பிறந்த ஏடா அந்த விஜயநகர் வட்டமா அவளுக்கு உடுகை பிறந்த ஏடா உத்திராஜோமியிலே அம்பை வந்து பிறந்த இடா அம்பை வந்து பிறந்த இடா பள்ளிங்குமான் சென்னையாரியில் அம்பை வந்து பிறந்த இடா அம்பை வந்து பிறந்த இடா பள்ளிங்குமான் சன்னரியில் அம்மையான அம்மை ஹலோ 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 ஹலோ
ஒரே சவுண்டா வைங்களேன், சரியா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. தேனை புறத்தில் வருங்கிளைகள் தனை விரட்ட வருங்கிளைகள் தன்னை விரட்ட வருங்கிளைகள் தனை விரட்ட வருங்கிளைகள் தன்னை விரட்ட ஆய்தரீனை மாவை உண்ட வெல்லவா வெல்லவா மாறுபடா சுரந்தலையா இருக்கவா இருக்கவா மாறுபடா சுரந்தலையா இருக்கவா இருக்கவா அள்ளியால் தினை புணர்ச்சில் வருகிளிகள் தனை விரட்ட வருங்கிளைகள் தனை விரட்ட வாய்ந்த வினை மாவை உண்ட வெல்லவா மாறுபடா சுரந்தலையா இருக்கவா இஷ்டமுடன் ராமர் வில்லில் கரைகள் நாங்கள் பாட வில்லின் கதைகள் நாங்கள் பாட வில்லில் கரைகள் நாங்கள் பாட வில்லின் கதைகள் நாங்கள் பாட ஆணை துணைத்த தாளம் போடுவோம் தாளம் போடுவோம் அப்படியே தந்தனை துணைத்த தாளம் போடுவோம் அப்படியே தந்தனை துணைத்த தாளம் போடுவோம் போடுவோம் நைத்த தாளம் போடுவோம் நீங்க போடுங்க சாமி தந்தனை துணைத்த தாளம் போடுவோம் தந்தனை துணைத்த தாளம் போடுவோம் முந்தைய குரு எனக்கு முக்கண்ண பரமேஸ்வரனா முக்கண்ணன் பரமேஸ்வரனா முக்கண்ண பரமேஸ்வரனா முக்கண்ணன் பரமேஸ்வரனா மூல பொருளை உனை பணிந்து பாடுவோம் நாங்க பாடுவோம் எனக்கு முன்னேறிந்து அருள் புரிய வேலவா எனக்கு முன்னேறிந்து அருள் புரிய வேலவா வேலவா உள்ள பொருளை உண்மை தொழுது பாடுவோம் நாங்க பாடுவோம் எனக்கு முன்னேறிந்த அருள் புரிவாய் வேலவா இந்த ஆயாகிவிட்ட அம்பிகை சந்தடி அம்மாளோடு அம்மோ அம்மம்மா குலசையிலே குடிகொண்டிருக்கிறாளே என் அம்பிகை முத்தார செல்வி என் தாயாகிய முத்தார செல்வி 3 முகத்தோடு பிறந்த அவதான் முப்பிடாதி 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 3 முகம் கொண்டவள். அவ சந்தனமா இருக்கா சந்தனமாரி அவதான் சந்தனமாரி. பூவா இருக்கா பூமாரி இவதாம்மா பூமாரி. பொன்னா இருக்கா பொன்மாரி. பொன்மாரி பொன்மாரி. தங்க சிலம்புல பிறந்தா யாரு யாரு அவதான் தங்கமாரி. சபாஸ். வடக்கு முகம் கொண்டு இருக்கிறா யாரம்மா வடக்குவா செல்வி. சபாஸ். அந்த இருக்கா பாத்தியா யாரு அவதான் வடகுத்தி அம்மா. வடகுத்தி அம்மன். 1008 அம்மார்களுக்கு பேர் வந்து 1008 அவதாரம். சபாஸ். ஏன்னா கதைக்கு 8 பேரு. 8 பேரு. யாரு வந்து நம்ம வைக்கிறதெல்லாம் பேரு தான். நம்ம சொல்லி கூப்பிடுறதெல்லாம் அவ பேரு தான். இந்த அம்மாளுக்கு பேரு சந்தடி அம்மா. சபாஸ். அன்னைக்கு போன கோயிலு காளியம்மா. காளியம்மன். அதனால அம்மோ அம்மம்மா 8 காளியும் பிறந்த உடனே சபாஸ் அவளுக்கு வடக்கே நல்ல விழுந்த வடக்கே நல்ல
விழுந்த சடை வடகடலோ நீராட அதற்கே நல்லா விழுந்த சாடை தென்கடலோ நீராட அதற்கே நல்ல விழுந்த சடை தென்கடலோ நீராட விழுந்த சடை இதற்கே நல்ல விழுந்த சடை மேல்கடலோ நீராட மேற்கே நல்ல விழுந்த சடை மேற்கே நல்ல சடை அவளுக்கு நீராட அவளுக்கு கிழக்கே நல்ல விழுந்த சாடை சந்தடி அம்மா கீழ்கடலோ நீராட கரங்கை எட்டு பேரோ ஆறாளோ சேராளோ வீரவெல்லாம் விரிசடையா கொண்ட தீரமோகமா ஒரு பல்ல செஞ்சடையா ஒரு பல்ல செஞ்சடையா முட்டை போல கண்ணழகா உரம்பெல்லாம் செஞ்சடையா உரம்பெல்லாம் செஞ்சடையா முட்டை போல கண்ணழகா அதாவது அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி சரி ஆயிரங்கண்ணுடையாள் ஆமா ஆமாம்மா ஸ்ரீ எந்தாயாயப்பட்ட சந்தடி அம்மாளு சரி மாறி மாறி பிறந்த அவதான் மாறி அவதான் என் தாயான மாரியம்மா இருக்கங்குடியிலே குடிகொண்டிருக்கிறாளே ஈராத்துக்காரி இருக்கங்குடிக்காரி ஆமா சரி ஒரு குத்து மாவு போட்டு ஆமா அப்படி மாவிளக்கு எடுத்தன்னா ஆமோ ஆமாம்மா அடுத்து கொஞ்சம் துள்ளு மாவு கொடுத்தா சபா அதுக்கே நமக்கு அள்ளி கொடுப்பா தாய் கண்டிப்பா அப்பேற்பட்ட அஷ்ட எட்டு காளியும் பிறந்திருக்கும் போது சரியம்மா இந்த ஆயாகி 8 பிள்ளைகளை இவ்வளவு அழகோடு இருக்க அங்க அவ்வளோ அழகோட இருந்து வாழ்ந்து வராங்க தாயின் தகப்பனு சர்ப்பம் சர்ப்பம் ஆமா தலை மட்டும் பார்த்தேன்னா ஆமா உடம்பெல்லாம் நம்மள மாதிரி முகம் அப்படியே இருக்கும் பார்த்துக்கோ சரி கிட்ட போக முடியாது ஆமா வால்கோட்டை கட்டி ஆமா பிள்ளைகளை கோட்டைக்குள்ளே வைத்து வளர்த்து வருகிறாள் ஆமோ ஆமாம்மா வளர்த்து வருகிற போரி சரி அவளை பால் விட்டேனே ராண்டே அவன் நேர் கொண்டே முகங்களுக்கு பால் விட்டு நீராட்டி பன்னீர் கொண்டே முகம் கழுவி பாண்டி சேனை ஊட்டி குதுகுலமாய் வளர்த்துவார குளிப்பாட்டி சேனையூட்டி குதூகலமாய் வளர்த்துவார வேண்டாமானா வேண்டாமானா விட்டோமானா பூமியில விட்டோமானா மேடையில் நோவன்று தரையறியில விட்டோமானா தண்டை கால்கள் ஆகும் என்றோ நடைபாடகே வண்டியதில் நடைபாடகே ரோராட்டே பாராட்டே ஆயுதனவாழ் போராட்டே தாராட்டே ரோராட்டே அரட்டி வாழமுதோட்டே அதாவது தாராட்டி ரோராட்டி சரி தயவுடனே வளர்த்து வருகிறார் சரி
வளர்த்து வருகிற போது ஆமா அம்மா. பிள்ளைகளுக்கு சரி, ஊட்டி வளர்த்த உடம்பெல்லாம் ஐயுருக. கண்டிப்பா. இந்த ஆயாகிவிட்ட சந்தடியம்மா இருக்க அழகை போல சன்னதியில யாரும் இல்லை. கிடையவே கிடையாதம்மா. மாரியம்மாள் இருக்கு அழகை போல் மாநிலத்தில் யாரும் இல்லை. இந்த மாநிலத்தில் யாருமே கிடையாது. இந்த ஆயாகிவிட்ட முத்தாரம்மாள் இருக்கக்கூடிய அழகை போல சரி, உலகிலே யாரும் இல்லை. சபாஸ். இப்படி அவளுடைய அழகை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். விடிய விடிய சொல்லுங்களேன். ஆமா, சலிக்கவே சலிக்காது. ஆமோ ஆமாம்மா. ஏன்னா ஆத்தாளுடைய அழகே தனி. அப்பேற்பட்ட அழகு, எப்பேற்பட்ட அழகோடு இருக்கு. எப்படி என்னம்மா? அவளுக்கு வருவோம் நல்ல கருப்பொழிய அவனே ஒரே கருப்பு இல்லை. உருவமற்ற கருப்பொழிய பின்னே ஒரு கருப்பு இல்லையே. கூந்தலெல்லாம் கருப்பொழிய கூட ஒரு கருப்பும் இல்லை. கூந்தலெல்லாம் கருப்பொழிய கூட ஒரு கருப்பு இல்லை. உழைப்பு செய்யல் போலே உழைப்பு செய்யல் போலே அவளுக்கு ஒரு பாகம் தலையழகா. உழைப்பு செய்யல் போலே, உழைப்பு செய்யல் போலே ஒரு பாவம் தலைமுடியா. நாளையிலை போல அடிவயற்றினுழுக்கங்களா நெற்றி சிறபோரவா ரெண்டு கண்ணும் செவந்த மோகம் அவரணத்து செய்கள் போலே ஐந்து நல்ல விரலழகா வைத்தங்க செய்கள் போலே வைத்தங்க செய்கள் போலே பத்து நல்ல விரலழகா அவளுக்கு வைத்தங்க தையல் போலே, வைத்தங்க தையல் போலே உனக்கு பத்து நல்ல விரலழகா. தங்கத்தை உருக்கி தரையிலே விட்டது போல் சரி, ஈயத்தை விருக்கி இலையிலே விட்டது போல் ஆமா, கொல்லருட உலகில் குடம் தட்டி வார்த்தது போல் சரி, கண்ணாருட உலகிலே கருபிடித்து வார்த்தது போல் சரியம்மா. இந்த ஆயாகிவிட்ட சந்தடி அம்மாளுடைய அழகை சொல்லணுமே. ஆனால் சொல்லணும்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, கதைக்கு கண்ணும் கிடையாது, ஆமா, கண்போக்கு காது எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. விடிய விடிய வேணாலும் சொல்லலாம். அவ அழகா வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். என் தாயி அப்பீற்பட்ட அழகா இருக்காளே 8 பேரும். ஆமா, 8 பேரும் அவ்வளவு அழகோடு இருக்கும்போது கைலாசத்துல சரி, பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? பார்வதி பகவான் கிட்ட கேட்கா. சரி, என்ன கேட்டா தெரியுமா? என்னம்மா கேட்கிறாள்? அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளும், வார்த்தை கேளும், வார்த்தை கேளும். அத்தானே பகவானே எம் பகவானே பகவானே அருமையோடு வார்த்தை கேளும், வார்த்தை கேளும், வார்த்தை கேளும். ஈரேழு 14 லோகத்திற்கும் இழக்க போனீர்களே. ஹலோ, சரி, என்னை போல ஆமா, பார்வதி போல பார்வதியை போல உலகத்திலே ஒரு பெண் இருக்காளா? இருக்காளா? பார்வதி கேட்கா. சரி, அம்மா, அதாவது கோடி பெண்கள் இருந்தாலும் ஆமா, எனக்கு நீ ஒரே ஒருத்தித்தான் அழகு. அழகு அப்படிதான் சொல்லணும். உனக்கு இல்லை எல்லாத்துக்கும். நீங்க படிங்க. அவன் பார்த்து 8 பிள்ளை இருக்கு அழகு. சரி, இந்த வந்துட்டு
அண்ணம்னா அண்ணன் தான். ஹலோ ஹலோ. எள்ளுங்க முன்னே என்னையா நிற்கிறாங்க. அதுக்கு ஹலோ ஹலோ ஹலோ.